அம்மா அம்மா என்னப்பா? இல்லாம என்னோட முதல் மாச சம்பளம் 30,000. அப்பா, அதாவது உன் புருஷன் என்னைக்காவது இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்கிறாரா? முதல் மாசம் வேலைக்கு போனதுமே 30,000 சம்பாதிச்சிருக்கிறார். இன்னும் 6 மாசம் வேலைக்கு போனோம்னா இன்னும் எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும், சம்பளமும் ரெட்டிப்பா கிடைக்கும். என்னடா வார்த்தையெல்லாம் தப்பா வருது? அது அப்பாவை பத்தி ஏளனமா பேசுற? ஏன் அவர் மட்டும் என்னை கேவலமா நடத்தலையா? காலேஜ் போன புதுசுல ஒரு போன் தானே கேட்ட, 1 வருஷம் இழுத்து தானே வாங்கி கொடுத்தாரு. அப்பாவோட வருமானம் அதுக்குள்ளதானையா இருக்கு. அப்படி இல்ல, போன் வாங்கி கொடுத்தா எங்க படிப்புல என் மையன் கோட்டை விட்டுருவானோன்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, அதுவும் சரிதானே. 3ஆவது செமஸ்டர் நீ மார்க் மட்டும் கம்மியா வாங்கின. மார்க் கம்மியா வாங்கினா பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்கிட்ட இருக்க போன புடிங்க உங்க கையில கொடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் எப்படி நியாயம்? அப்பாவாச்சி படிப்புல கவனம் செலுத்திட்டு நினைச்சவர் சொல்லிருப்பாருடா. சரி, நான் தான் இனிமே ஒழுங்கா படிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்னோட காலேஜ் ப்ரொபோசர்ட்ட போய் என்னையே விசாரிச்சிருக்காரு. அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு படிப்பு மேல கவனம் வரட்டுமேன்னு சொல்லிதான் அப்பா காலேஜுக்கு போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அதெல்லாம் கூட பரவாயில்லமா. 3ஆவது செமஸ்டர்ல நான் ஃபெயில் கூட ஆகல, பெர்சன்டேஜ் தான் கம்மியா எடுத்தேன். அத கூட பொருள்படுத்தாம நீயும் தங்கச்சியும் உங்க அண்ணன் பசங்களும் இருக்கும் போது நீ சேர்ல உட்கார்ந்து இருக்கையில இழுத்து போட்டு என்னை நங்கு நங்கு நங்குன்னு மிதிச்சாருல்ல. அன்னைக்கு மிதிச்சாரு, எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அன்னைக்கு தூக்கி போட்டு மிதிச்சாரு, அன்னைக்கு தான் ஒரு சபதம் எடுத்த மனசுக்குள்ள. என்னைய இழுத்து போட்டு மிதிச்ச இவர் முன்னால ஒரு கௌரவமான மனுஷனா வாழ்ந்து காட்டணும். அதையே மனசுல வச்சு விடிய விடிய படிச்சு எக்ஸாம் எழுதின. காலேஜ் நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல 2 பேரும் செலக்ட் ஆனாங்க, அதுல நானும் ஒருத்தன். இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து இனிமே யாரையும் இலக்காரமாவும் கேவலமாவும் பேச வேணாம்னு சொல்லி புரிய வைங்க. எப்பா மனோ, இப்ப பேசும்போது இடையில என்னமோ சொன்னேன், சபதம் எடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த வைராக்கியத்தை உனக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு சொல்லிதான் அந்த மனுஷ பாசத்தை கூட வெளிப்படுத்தாம அவ்வளவு கண்டிப்போட நடந்துட்ட மாதிரி நடிச்சாரு. புரிஞ்சுக்கோ. உன் புருஷனை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறியே, எங்க அவரு? அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா மாருங்க எப்பவுமே பிள்ளைங்க பெருசாகி அம்மாவை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அப்பா மாருங்க அப்படி கிடையாது. நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்து போதும்னு நினைப்பாங்க. அம்மா உன் உடம்பு மேலதாண்ட அக்கறை எடுத்துக்கிட்ட, ஆனா அப்பா உன் வாழ்க்கை மேலேயே அக்கறை எடுத்துருக்காரு. நீ சரியான சால்றா. எப்ப பாரு நீ அவருக்கே தான் சப்போர்ட் பண்ணி பேசுவ. இதே வார்த்தையே 15 வருஷம் கழிச்சு சொல்லுவியான்னு பாப்போம். ஏன் சொல்லுவனே? நீதான் உன் வீட்டுக்கார மெச்சுக்கணும். முடியாதுடா, என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அப்பா நீ 2 குழந்தைகளுக்கு அப்பா நான் இருப்பேன். ஏய், அப்பா வந்துட்டாருல்ல, வெளியே கொண்டு இந்த சம்பளத்தை கொடு. என்ன சொல்ல போறாரு? இதே மாதிரி மாசம் மாசம் வாங்கி கரெக்டா கொடுன்னு சொல்ல போறாரு. அப்பா கொஞ்சம் நில்லுங்க. இந்தாப்பா என்னோட முதல் மாசம் சம்பளம் 30,000 இருக்குப்பா. ட்ரைனிங் முடிஞ்சோன்னா 50,000 மாற்றிடுவாங்கப்பா. நீயே வச்சுக்கோங்க. ஏப்பா நீயே வச்சுக்கிச்சு. நீ சிக்கனமாக செலவு பண்ணுறோம். நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். நீ சிக்கனமாக செலவு பண்ணுறேன். இந்த அப்பனால் முடிஞ்சது உங்களுக்கு சொத்து சேர்க்கல, உங்களை படிக்க வச்சுருக்கேன். உங்கள் படிப்பு தான் உங்களுக்கு சொத்து. என்னால் கொடுக்க முடியும். உனக்கு என்னென்ன வேணுமோ நினைக்கிறத வாங்கிக்க. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தங்கச்சிக்கு அம்மா நான் தங்கச்சிக்கு முடியாத காலம் நீ அவங்கள பார்த்து. அப்பா நான் பாத்துக்கிறப்பா, இதுக்கேப்பா நீங்க கண் கலங்குறீங்க? அதுக்கு கண் கலக்கிறப்பா. நீ இத்தனை வருஷம் கழிச்சு நீ அப்பான்னு கூப்பிட்டப்பா, அதுக்காக கண் கலங்க. அப்பா நீங்க கண்டிக்கும் போதெல்லாம் உங்க மேல கோவப்பட்டப்பா. ஆனா இந்த கண்டிப்புக்குள்ள இவ்வளவு பாசம் இருக்குன்னு இப்பதாப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
தங்கச்சியும் அம்மாவும் மட்டும் இல்லப்பா, உங்களையும் நான் நல்லா பார்த்துக்குவேன்ப்பா. சரி சார் பார்த்துக்கோ. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். என்ன தூங்கிட்டு இருக்காரு? மணி யாராச்சு? ஏங்க ஏங்க, எப்போ 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போவீங்க, இன்னைக்கு என்ன மணி யாராயிடுச்சு? ஏங்க 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 என்னமாச்சு? பாறாங்கல்லா கிடந்த என்ன தட்டி தட்டி உருவம் செய்தாயே, வந்த வேலை முடிஞ்சதுன்னு தவிக்க விட்டு நீயும் போனாயே. தூங்கத்தான் போறேன்னு சொல்லிட்டு போனியே, திரும்ப வரமாட்டேன்னு நீயும் சொல்லலையே. நீ என்ன திட்டும்போது உன்னருமை தெரியல, நான் தெளிஞ்சு வரும்போது என் பக்கத்துல நீயும் இல்ல. அப்பான்னு கூப்பிட்டேன் நானும் பாசமா, சந்தோஷத்தில் போயிட்டியே நீயும் தூரமா. அப்பான்னு கூப்பிட்டேன் நானும் பாசமா, சந்தோஷத்தில் போயிட்டியே நீயும் தூரமா. சந்தோஷத்தில் போயிட்டியே நீயும் தூரமா. தம்பி, என்ன இப்படியே உட்காந்துருக்கிறியா சாமி? நான் உன்னை பார்த்து எத்தனை நாளைக்கு கஷ்டப்பட்டு தங்க. அப்பா போனால் பரவாயில்லையா? நான் இருக்கிறேன், பாப்பா இருக்கிற, அம்மா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும் சாமி. நீ எதையும் நினைக்காத. இப்படியே கவலைப்பட்டுருக்கா சாமி? மனசை தேர்த்திக்க. நீ எந்திரிச்சு வேலைக்கு போய் நல்லபடியாக பாருப்பா. நான் உன்னை நம்பித்தானே இருக்கிறேன். இந்த குடும்பத்தை நீ தானே பார்க்கணும். நாம் வாழும் காலத்தில் தாய் தந்தையரின் சொற்களை மதித்து நடப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.